வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் நேயர் அனைவருக்கும் என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். நண்பர்களே, இன்று ஒவ்வொரு ராசிக்கும், மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன? இயற்கையாகவே ஒரு மேச ராசி என்றால் அவர்களுக்கு என்ன விதமான கஷ்டங்கள் வருகின்றது, அதற்கு என்ன தீர்வு, எளிமையான தீர்வுகள் என்ன என்பதனை நமது ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு ஒரு அரிய பரிசாக தரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். நண்பர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். மிதுன ராசியை பற்றி ஒரு அற்புதமான விளக்கங்கள். மிதுன ராசிக்காரர்கள் என்னென்ன கஷ்டப்படுவார்கள், அதிலிருந்து அவர்கள் விலகி வெற்றி மேல் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் என்பதனை இப்பொழுது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நண்பர்களே, மிக எளிமையாக ஒரு அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது விருச்சிகமாக வருவதனால் அவர்களுக்கு இயற்கையாகவே இருதயம் சார்ந்த பிரச்சனையோ அல்லது உணவு சார்ந்த பிரச்சனைகளையோ அதிகம் சந்திக்கிறார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, தோல் நோய் என்பது இந்த மிதுன ராசிக்கு இயற்கையாகவே ஏதாவது ஒரு வகையில் அலர்ஜி அல்லது தோல் நோய் என்பது வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இவர்களை பொறுத்தவரை கடன், ஏதாவது ஒரு கடனில் போய் மாட்டிக்கொள்வார்கள். ஏனென்றால் 6ஆம் இடமே விருச்சிகம் என்பதனால் விருச்சிகம் குளம் கொட்டை தெரியாமலே விழுந்து விடுவது. அதனால் ஏதாவது ஒரு கடனால் மாட்டிக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இந்த சீட்டு போடுவது, ஷேர் மார்க்கெட்டு, எம்எல்எம், கிரிப்டோ கரன்சி, இப்படி எதிலாவது முதலீடு செய்து நஷ்டம் அடைவதை இவர்கள் வழக்கமாகவே வைத்திருப்பார்கள். இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் இருப்பது மிகச்சிறந்த நன்மையை தரும். அதே போல் இவர்களுக்கு வீடு அமைவது என்பது மிகுந்த லேட்டாக, குறைந்தபட்சம் ஒரு 40 வயசுக்கு பின்பு, மிகுந்த உழைப்பிற்கு பின்பு தான் இவர்களுக்கு வீடு அமையும். வீடு அமைவதே ரொம்ப கஷ்டமான மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீடே அமையாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன வழி? அதே போல் பாருங்கள், இயற்கையாகவே 12ஆம் இடம் ரிஷபமாக வருவதனால் இவர்கள் பேங்க் ஒர்க்கில், பேங்க்கு, ஆசிரியர் தன்மை, இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். ஆனாலும் இவர்களை பொறுத்தவரை மேலதிகாரியின் பிரச்சனையினால் எப்பொழுதாவது வேலையை விட்டு விட்டு ஓடிவிடலாமா, விஆர்எஸ் கொடுத்து விடலாமா, ஏதாவது ஒரு தொழிலில் போய் ஜாயின் பண்ணி கொள்ளலாமா என்று அடிக்கடி மன வெறுப்புக்குள்ளாவார்கள். இவர்களுக்கு தூக்க பிரச்சனையும் வருகிறது. எனவே நண்பர்களே, இவர்கள் இதிலிருந்து எல்லாம் வெளியே வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு என்ன வாய்ப்புகள் என்றால், பொதுவாகவே அதிர்ஷ்டஸ்தானம் என்பது துலாம் இவர்களுக்கு. அதேபோல் பாக்கிய ஸ்தானம் என்பது கும்பம். நீங்கள் துலா ராசி அன்பர்களை பக்கத்தில் வைத்திருந்தாலும், கும்பராசி அன்பர்களை பக்கத்தில் வைத்திருந்தாலும், இந்த மிதுன ராசிக்கு ஒரு நன்மை கட்டாயம் உண்டு. இந்த துலாம் ராசி சின்னங்களான தராசை, ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு, எத்தனையோ பேர், ஒரு ஏழைகள், ஒரு தள்ளுவண்டி வைத்திருப்பவர்கள் அல்லது தராசு இல்லாமல் எடை போட முடியாமல் தவிக்கும் ஏழை தாய்மார்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு தராசை நீங்கள் தானம் செய்யுங்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, துலாத்தில் சனி பகவான் உச்சமடைகிறார். எனவே ஒரு ஏழைகளுக்கு அல்லது ஏதேனும் முதியோர்களுக்கு நீங்கள் செருப்பை தானமாக கொடுப்பது மிக பெரும் வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இதை விடவும் இன்னும் சிறப்பானது என்னவென்றால், இவர்களுக்கு காளகஸ்திநாதர் வழிபாடு. நண்பர்களே, மிதுனத்திலே திருவாதிரை இருக்கிறது. அப்போது திருவாதிரைக்கு உண்டான பாம்பு, ராகு கேதுக்கு உண்டான காளகஸ்திநாதருடைய வழிபாடும் ஒரு செய்யுளாக, மனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான்
வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தம் சிரத்தின் மேலான் ஏலென்ற தப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்குன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாய துச்சி உள்ளான் காலத்தி ஆனவன் கண்ணுளானே என்கின்ற பதிகத்தை அனுதினமும் படிக்கும் மிதுனராசி அன்பர்களுக்கு அற்புதமான பலன்கள். எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பார் அந்த காலத்தின் ஆதர். அது மட்டுமல்ல, திருவாதிரை இருப்பதனால் நடராஜரின் வழிபாடும் சிவ வழிபாடும் இவர்களுக்கு மென்மேலும் வெற்றிகளை அள்ளி அள்ளி கொடுக்கும் நண்பர்களே. ஏதேனும் ஒரு நீர் சம்பந்தமான 6ஆம் இடம் குலமாகவும் 8ஆம் இடம் மகரமாகவும் வருவதனால் நீர் சம்பந்தப்பட்ட தானங்களை இவர்கள் செய்தால் வாழ்க்கையில் இன்னும் வெற்றிகளை அடைந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை பொறுத்தவரை 9ஆம் இடமாக கும்பம் வருவதனால் கும்பத்திற்கு உண்டான நண்பர்களை இயற்கையாகவே மிதுனராசிக்காரர்கள் வீட்டிலே துலாம் கும்பம் இந்த ராசி லக்கணங்கள் இயற்கையாகவே வருகின்றன. அப்போது இந்த ராசிக்கு உண்டான சின்னங்களை நீங்கள் பாருங்கள். கும்பம் என்றால் கும்பாபிஷேகம். அப்போ கும்பாபிஷேகத்தில் ஏதாவது உதவுவது அல்லது ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமங்களுக்கு உத்திரம், அதாவது அந்த கான்கிரீட் போடுவதற்கு ஏதேனும் உதவி செய்வது என்பதெல்லாம் இருந்தால் கட்டாயம் மிகப்பெரிய வெற்றிகளை இந்த மிதுனராசி பெற்றே தீரும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்குகிறேன் நண்பர்களே. உங்களுக்கு ஏதேனும் ஜாதக ரீதியிலே ஆலோசனை தேவை என்றால் என்னுடைய செல் நம்பர்கள் இந்த கீழே சென்று கொண்டிருக்கின்றன. அவைகளை பயன்படுத்தி என்னிடம் கான்டாக்ட் செய்யுங்கள். உங்களுக்கு கட்டண ரீதியிலே ஆலோசனைகள் வழங்கப்படும். என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். 12 ராசிகளுக்கும் உண்டான கஷ்டங்கள் என்ன, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வெற்றி பரிகாரங்கள் என்ன, கோயில்கள் என்ன, இயற்கையாகவே அவர்களுக்கு நன்மை தரும் ராசிகள் எவை, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதனை எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வழங்கி இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த ஒவ்வொரு ராசி பலன்களையும் நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி வாருங்கள். உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே 12 ராசிக்காரர்களுமே வழிபட வேண்டிய விஷயங்களில் நான் இவைகள்தான் வழிபடுவேன் என்று அல்ல, வழிபாடே இல்லாமல் எளிமையாக வழிபாடற்ற பரிகாரங்கள் என்பதனையும் கொடுத்துள்ளேன். அந்த பரிகாரங்களானது எளிமையானது, ஆனால் மிக மிக வலிமையாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய எளிய பரிகாரங்கள். அவற்றையும் செய்து வாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு சென்றால் என்ன பலனோ அதே பலன் இந்த பரிகாரங்களில் ஒளிந்து உள்ளன நண்பர்களே. இவைகளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு எனக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் சொல்லி வணங்குகிறேன் நண்பர்களே. நன்றி.